ஹலோ ஆல், நான் உங்கள் சகோதரி ஃப்ரம் ஜப்பான். முன்னாடி எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிறப்போ சடனாக நைட்டோ ஈவினிங்கோ யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கிடுகிடுன்னு கீழே இறங்கி போய் பக்கத்தில் இருக்க கடையில் தோசை மாவோ கோதுமை மாவோ ரவையோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா மளிகை சாமானை வாங்க போகிறதே வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்காக அதை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைமில் தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆமாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம், எங்கே க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ் வாங்குகிறோம், என்னென்ன திங்ஸ் அந்த கடையில் இருக்குது அப்படிங்கிறத தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீடு இருக்கிறது யோக்கோஹாமாவில் இசோகா வார்டில் இருக்கும். நாங்கள் வந்துட்டு சாக்கரகிச்சோக்கு ட்ராவல் பண்ணி வந்து தான் திங்ஸ் வாங்கிட்டு போகணும். அண்ட் இது வந்துட்டு 7-Eleven ஷாப். இது வந்துட்டு நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, டைஸோ. அதே மாதிரி 7-Eleven ஜப்பானில் ஃபேமஸான ஷாப் தான். நம்ம இசோகோலேருந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா சாக்கரகிச்சோ ஸ்டேஷனில் இறங்கி சாக்கரகிச்சோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 minutes வாக்கில் இந்த ஏஷியன் ஷாப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 20 to 25 minutes ட்ராவல் டைம் இருக்கும் வர்றதுக்கு மட்டும். நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து தான் க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்கிறப்போ உங்கள் மைண்டில் வர்ற அந்த இமேஜ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியுதுங்க. பட் என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்டுக்கு ஜப்பானில் தான் வேலை கிடச்சிருக்கு. நாங்கள் வேறு வழியில் இங்கே செட்டில் ஆகிருக்கோம். எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு எப்போவுமே மக்கள் கூட்டம் இருக்கும். இங்கே வந்துட்டு குட்டி குட்டி கடைகள் இருக்கும், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷின்ஸ் நிறையா இருக்கும். இந்த வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஒரு 1/2 kilometer ஒன்ஸு 1 kilometer ஒன்ஸு வெண்டிங் மிஷின் அவைலபிளாக இருக்கும். இந்த வெண்டிங் மிஷின்ஸில் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் ரொம்ப சில்லாகவும், வின்டர் டைமில் வார்மாகவும் ஹாட்டாகவும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு ஏஷியன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கான இந்தியன் திங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். நாங்கள் மெயினாக வாங்க வந்த விஷயம் பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி தான். ஸோ இங்கே வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. முக்கியமாக கறி லீஃப் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா முருங்கைக்காய், தேங்காய், பீட்ரூட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் சீசனல் ஃப்ரூட்ஸும் வச்சுருப்பாங்க, மேங்கோ வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு தோசை மாவு உள்ளே என்ட்ரானோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க தோசை மாவு. அப்புறமா மேகி பேக்கெட்ஸ், வரமிளகாய், மேகி எப்போவுமே கிடைக்கும் இங்கே. பார்லேஜி பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறமா ரஸ்க் மாதிரி ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே நார்த் இந்தியன் அந்த ஹெல்திராம் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த A to Bலையும் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த டவுன் பஸ் ஸ்நாக்ஸும் இருக்கும். பின்ன நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அதிரசம், முறுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ், அப்புறம் பருப்பு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் கிடைக்காது. சக்தி மசாலா, ஆச்சி மசாலா அதெல்லாம் கிடைக்காது. நார்த் இந்தியாவில் என்ன ஃபேமஸாக இருக்கோ AMTR அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி மசாலாஸ் நிறையா கிடைக்கும். அப்புறம் இது கொஞ்சம் கவுண்டர்ஸ் எல்லாம் நல்லா காலியாக இருக்குது. ஏன்னா வர திங்ஸ் வர சாமானம் எடுத்துடுவாங்க இந்தியன்ஸ் வந்து. இப்போ எங்களுக்கே பார்த்திங்கன்னா ரைஸ் இல்லை. நாங்கள் அதனால சரி பாஸ்மதி ரைஸ் வச்சு ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு 2-3 டேஸ்க்கு மேனேஜ் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா தேங்காய் கீழே இருக்கிறது வந்துட்டு தேங்காய், துருவின தேங்காய். நம்மளுக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிடைக்காதனால இந்த துருவின தேங்காய் தான் நாங்களுமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு வெல்லம், பனை வெல்லம் அதெல்லாம் இருக்கும். அண்ட் லைக் இதெல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்ஸில் அவங்களே வச்சுருப்பாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் சொன்ன மாதிரி தாங்க. அமுல், கீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லா சாமானமும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஓரளவுக்கு திங்ஸ் இருக்கும், நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் திங்ஸ் நாங்கள் ஊர்லேருந்தே கொண்டு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு இருக்கிற இப்போ கோதுமை மாவு, அரிசி மாவு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாமானெல்லாம் மட்டும் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் நாங்கள் கேட்டு வாங்க வந்த ரைஸ் வந்துட்டு பொன்னி அரிசி வந்துட்டு இங்கே இல்லை. மேபி ஒரு 2 or 3 டேஸில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து வாங்கணுங்க. இதே மாதிரி ஜப்பான் பற்றி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சகோதரி ஃப்ரம் ஜப்பான், சகோ ஃப்ரம் ஜப்பானுங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.